ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட ஒப்புக் கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. ஒருவேளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுங்க. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எல்லாரும் சொல்றாங்க, கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானா அவன் பரதீசிக்கு போலையா? உன்னுடைய ரோல் மாடல் நீங்கள் பார்க்கிறது யார? தொங்குற கல்லனையா அல்லது பக்கத்துல தொங்குற இயேசுவையா? கள்ள ஞானஸ்நானம் எடுக்கல, ஆனா பக்கத்துல தொங்கின இயேசு எடுத்தார். உங்களை சொல்லிக் கொடுக்கிறவன் கல்லனை பார்க்க சொல்லிக் கொடுக்கிறானா, இயேசுவை பார்க்க சொல்லிக் கொடுக்கிறானா? நீங்கள் கல்லனை போல மாற வந்தீர்களா, இயேசுவை போல மாற வந்தீர்களா? கல்லன் பரதீசிக்கு போனான், இயேசு பரலோகத்திற்கு போனார். உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணது பரலோகம். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதுக்கு தான் இயேசு வழி சொன்னார். இன்னைக்கு ஒரு குரூப் உட்கார்ந்துகிட்டு இருக்கு, நல்ல காலம் இருக்கு, வாய்ப்பு இருக்குது, ஆனா ஞானஸ்நானம் எடுக்காம தள்ளி போட்டுட்டே இருக்குது. இன்னொரு குரூப் இருக்குது, நாங்க தான் குழந்தையிலே எடுத்துட்டோமே ஞானஸ்நானம், இன்னொரு வாட்டி எடுக்கணுமா? குழந்தையில எடுக்கிறதுக்கு பேர் ஞானஸ்நானமே கிடையாது. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு இருக்கு. எப்ப கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எப்ப ஞானஸ்நானம் எடுக்கணும்? கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுதல், இந்த ஞானஸ்நானத்தை எடுக்கணும். எடுத்தாதான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும்னு வேதம் சொல்லுது. அப்ப ஒரு ஞானஸ்நானம் தானே, குழந்தையில எடுத்துமே, அதுக்கு பேரு ஞானஸ்நானமே கிடையாது. முதல்ல அவங்க அப்படி ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. பைபிள்ல ஒரு குழந்தைக்கு கூட ஞானஸ்நானம் கொடுக்கல. குழந்தையில ஞானஸ்நானம் எடுத்தவங்க கண்டிப்பாக நீங்க திருப்பி எடுக்கணும், இல்லைன்னா வருகையில போக முடியாது. பைபிள் வசனத்தின்படி இதான் சத்தியம். ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது.